ஹாய்ங்க, வணக்கம். செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல படிச்சேங்க. செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன? அப்படின்னா, பொதுவாவே நம்ம என்ன நெனைப்போம் அப்படின்னு சொன்னா, டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா, எப்போதும் போலயே நம்ம வந்து கரெக்ட்டா நடந்துக்கணும். மார்னிங் ஏர்லியரா எழுந்திரிக்கணும். ஒவ்வொரு வேலையும் கரெக்ட்டா கன்சிஸ்டன்ஸியா செய்யணும். எல்லாத்துட்டயும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து. ஆனா அந்த புக்ல போட்டிருக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா, நமக்கு மத்தவங்க என்ன மாதிரி எல்லாம் நமக்கு செய்யணும். நான் என்கிட்ட வந்து அன்பா பேசணும். அன்பா பேசினா என்ன? அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு பொதுவா நம்ம சொல்லும்போது, ஒரு விஷயம் செய்யும்போது, அன்பா சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நெனைப்போம் இல்லையா? அப்ப நம்மகிட்ட அன்பா சொல்லியிருக்கணும் அப்படின்னு நெனைக்கும்போது, அப்ப அத நம்ம மத்தவங்கள்ட்ட செய்யணும். அன்பா நடத்திக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். முதல்ல மரியாதையா பழகணும். இது ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுறாங்க? அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து மரியாதையா பேசணும்னு நெனைக்கிறோம் இல்லையா? அப்ப அத தான் என்ன செய்யணும்? மத்தவங்க கிட்டயும் நாம என்ன செய்யணும்? மரியாதையா பேசணும். மத்தவங்க எப்படி நடத்தணும்னு நம்ம நெனைக்கிறோமோ, அதையே தான் மத்தவங்களுக்கு நாமளும் அதையே செய்யணும். அப்பதான் நமக்கு அது கிடைக்கும். இதுக்கு பேரு தான் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு அந்த புக்ல படிச்சேன். யாராவது ஹர்ட் பண்ணா நமக்கு பிடிக்காது இல்லையா? அப்ப நாம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ச்சே! இவ்ளோ ஹெல்பிங் டெண்டன்சியே இல்லப்பா. நம்மகிட்ட வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் யாருமே அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம் இல்லையா? அதனால நாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்படிலாம் நம்ம நெனைக்கிறோம் இல்லையா? எப்படிலாம் நம்ம நெனைக்கிறோமோ, நம்ம மனசு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கும் மனசு இருக்குது. நம்மள ட்ரீட் பண்றாங்களோ, அதே மாரி நாமளும் அடுத்தவங்கள ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த புக். இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள பார்க்கலாங்க. தேங்க் யூ.